ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரெட் ஃப்ளவருடைய ட்ரைலர் லான்ச் பாத்தீங்கன்னா கமலா தியேட்டர் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம விஷால் பேசின பேச்சு தான் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல உள்ள நல்ல விஷயங்களையும் பார்க்கலாம். ஒரு ஒரு மற்றவங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்கள் பார்த்தோம்னா, ரெட் ஃப்ளவர் மாதிரி ஒரு சின்ன ஒரு படம் சொல்லலாம். சின்ன பட்ஜெட் படத்துல யாருன்னா நம்ம தாமரை பூக்கும் அந்த பாட்டுல வர்றாரு இல்லையா, விக்னேஷ், பழைய விக்னேஷ், அவருடைய படத்துடைய நம்ம ட்ரைலர் ஆச்சு புரட்சி தளபதி விஷால் பேசுனது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கெத்தா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா சில விஷயம் நல்லா பேசினாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கையை ஆடிட்டே மயக்க பிடிச்சாரு. அப்படிங்கும் போது அவர் சில கையை பிடிச்சிட்டு ஏன் கையாடுனா அந்த கையை ஆடுனதுனாலயோ நம்ம தந்த மதராஜா கிட்டாச்சு. ஆனா அதனால இந்த படமும் பாத்தீங்கன்னா 100 நாட்கள் நல்ல வெகுவா ஓடணும்னு சொல்லிட்டு ஆசையில இந்த மாதிரி செஞ்சுட்டேன். மக்கள் நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நல்ல விஷயம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இடத்துல சொல்லிக்கிறேன். விஷால் சார் அவர்களே கையை ஆடினால அந்த படம் ஓடல. அது கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் கையை ஆட்டியே படத்தை ஓட்டணும். படம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமா இருந்தாலும் அதுல என்னங்க இல்ல சாங்கு. இன்னைக்கும் என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருந்த சாங் சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி. கார் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த படத்தை ஓடும். எனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த படத்தை ஓடும். அவ்வளவு அருமையான பாட்டு. மியூசிக்ல எல்லாமே பக்கா விஜயானி சாருடைய என்ன சொல்றது பயங்கரமான கம்பேக் மூவி சொல்லலாம். சாங்ஸ் காமெடிக்கு என்னங்க குறைச்சிடல. அருமையான கவுண்டர் சந்தானம் பாத்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவாப்ல. அதையும் தாண்டி இறந்து போனவர் மனோபல சார், அவருக்கெல்லாம் நீங்க பெரிய ஒரு தேங்க் பண்ணணும். அவங்க வீட்டுக்கு நீங்க ஏதாவது செய்யணும். அப்பேற்பட்ட அந்த மனோபல சாருடைய காமெடி இருக்கு, பொணமா நடிச்சிருப்பாரு, அதுலயே பணமாயிருவாரு. அந்த மாதிரி ஒரு காமெடி எல்லாம் சேர்ந்துதான் அந்த படம் நல்லா வந்துச்சு. ஒளிய 2K கிட்ஸ்ல ரசிச்சான், 90ல பிறந்தவன ரசிச்சான், 80ல பிறந்தவன ரசிச்சான், 70ல பிறந்த. அதனாலதே அந்த படம் ஓடிச்சவங்க நீங்க கையாட்டினதால படம் ஓடல. நீங்க கையை ஆட்டி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணதுனாலதான் மதகஜராஜா ஓடிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கையாட்டிங்க. அப்படி ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னா திரையுலக பெரிய பெரிய பிரபலங்களே உங்களை கையாட்டுறதுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. தக்லை பண்ணி போய் நீங்க கையை ஆட்டி இருந்துருக்கலாம். இஞ்சி 2ல போய் கையை ஆட்டி இருந்துருக்கலாம். குபேரால கூட போய் கையை ஆட்டி இருந்துருக்கலாம். அது காரணம் கிடையாது. ஓகே, நீங்க பேசுறத நான் ஒரு காமெடியாவே நான் எடுத்துக்கிறேன். உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு, அந்த படம் ஓடிச்சு. இதே மாதிரி ரெட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும். இதுல எந்த சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் அந்த படமே ஓடிச்சு. நீங்க எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. எந்த பெரிய நடிகரும் இந்த படத்தை பேசல. படம் ஓடணும்னதான் ரஜினி சார் பேசுறாரு டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி, நானி பேசுறாரு, பாகுபலி ராஜமௌலி பேசுறாரு. எல்லாரும் பேசுறது என்னன்னா ஆஃப்டர் தட் மூவி சக்சஸ் ஆன பின்னாடி தான் நீங்க பேசுறீங்க. ஆல்மோஸ்ட் 3 days கழிச்சுதான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சீங்க. நீ ஒரு ஷோ பார்த்துட்டு அடுத்த ஷோக்கு நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவர் பேசினால ஓடிச்சுன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல. ஆனாலும் நான் அதை குறைச்சு மதிப்பிடல. அது ஒரு படத்துக்கும் தேவையான ஒண்ணுதான் நம்ம சொல்ல முடியும். ஈவன் லப்பர் கூட அந்த மாதிரிதான் நல்ல ஒரு டாக் இருந்துச்சு. டிராகன் படத்தை கூட நம்ம சொல்லலாம். படம் ஓடுன பின்னாடி எல்லாருமே பேசினாங்க. மிஸ்கின் மாதிரி படம் ஓடுறதுக்கு முன்னாடியே ஒரு பிரிவியூ பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் அவர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ணல. ஈவன் படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும்போது எந்த சந்தேகமே கிடையாது. அயோத்தி படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் இல்லை, அது ரிலீஸ் ஆனதே தெரில. 4ஓட 5ஆ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நல்லா இருந்ததுனால பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. அயோத்தி படத்தோட சக்சஸ் நீங்க இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா இதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெட் பாடிஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளைட்ல ஏற்றுறதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் அப்படியே அது என்ன சொல்றது, இந்தியன் ஏர்வேஸ் மாத்திருக்கு ரூலையே. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவ்வளவு ரூல் பண்ணிட்டு ஒரு பாடி கரெக்டான டயத்துல அந்த லாஸ்ட் ரைட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை அவங்க பயன்படுத்த முடியாம போயிருமோங்கிறதுக்காண்டி அவ்வளவு கஷ்டமா இருந்த ரூல்ஸே மாத்தினதா சசிகுமார் சார் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு திரைப்படம் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அயோத்திக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லைங்க. படம் பாத்தீங்கன்னா ஃபீல் குட்டா இருந்துச்சுன்னா மூவி. ஆனா நானும் ஒரு பேடான ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தேன். உண்மையா சொல்றேன், ரிவ்யூவரா ஒரு சினிமா கிரிட்டிக்கா எனக்குலாம் ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்கு. இந்த படத்துல தியேட்டரை ஃபீல் பண்ண வர்றது யாரு அப்படின்னா 2K கிட்ஸ். இனிமே நான் படம் பண்ணாலும் யார் படம் பண்ணாலும் 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் படம் பண்ணணும் ஒரு அடமெண்ட் என்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் இந்த மாதிரி அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து இந்த மாதிரி படங்கள்லாம் என்னுடைய அடிச்சு உடச்சதுன்னு தான் சொல்ல முடியும். அதை நான் ஒத்துக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓடுங்க. அது 2K கிட்ஸ் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, 80s கிட்ஸ்ல பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, 70s கிட்ஸ் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நிலர் குடைன்னு ஒரு படம் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தேவயானி மேடம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு நான் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க வந்தது எல்லாமே ஒரு ஆசிரமம், ஒரு ஹோம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா உட்காந்துருந்தாங்க. 50 பேர் 100 பேர்.
எல்லாருக்கும் அபோவ் 70 கூட நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நிலவுக்குடைய பந்தம் வந்து அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு அப்பா அம்மாவை வந்து அவங்க பையன் புள்ள வந்து எப்படி தூக்கி வீசிடுறாங்க, அவங்களோட அருமை தெரியாம இருந்தாங்க. அவங்களாம் யாரு, அந்த அருமையை தெரிய வச்ச படம் தான் நிலவுக்குடை. படம் பெரிய அளவுல போகல, ஆனா நல்லாவே வந்து எல்லாருமே வந்து தேவானி மேடம்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் சரியா போகல. இப்போ ஓடிடில வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல படங்களை வந்துச்சுன்னா 70 வயசுக்காரனுக்கும் அது ஒரு சினிமா தான், 20 வயசுக்காரனுக்கும் ஒரு சினிமா தான். கண்டிப்பா வந்து ஆதரவு தருவாங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிறோம். எல்லா வளர்ற இயக்குநர்களுக்கு கூட நம்ம வந்து இதை வந்து ஒரு இதாவே கோரிக்கையாவே வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தேவை கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா படம் வந்து பயங்கரமா ரீச் ஆகும்போது எந்த சந்தேகமே இல்லை. அவர் அடுத்து பேசினது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃப்ளவர் ஆடியோ லான்ச்ல என்ன பேசியிருக்காரு சொன்னா, நடிகர் சங்க கட்டிடம் ரொம்ப நாள் இல்லைங்க, வெரி 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 சூன் சொல்லியிருக்காரு. ரொம்ப சீக்கிரமே கட்டடம் ரெடி ஆயிரும். சின்ன படங்கள்ல இருந்து பெரிய படங்கள்ல இருந்து நீங்க தாராளமா ஆடியோ லான்ச் நடத்தலாம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்ப கமலா தியேட்டரோ வந்து சத்யம் தியேட்டரோ இவங்கலாம் நடத்தும் போது ஷோ டைம் சொல்லுவாங்க. அந்த ஷோ டைம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடணும். மேக்சிமம் அவங்க கொடுக்குறது 1.5 மணி நேரத்து 2 மணி நேரம். ஒருவேளை வந்து ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சில உதாரணத்தை நான் சொல்றேன். கமலா தியேட்டர்ல வந்து 8 மணிக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஆடியோ லான்ச் கொடுக்குறாங்க. ஏன்னா 11:30க்கு இங்க ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொதுமக்களும் பப்ளிக் எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க. அப்ப 8 மணிக்கு நான் 9, 10, 11 மணிக்கு நீங்க வெளியே வந்தாதான் அரை மணி நேரம் வந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். அடுத்த ஷோக்கு உள்ள வர முடியும். இந்த 3 மணி நேரம் ஒருவேளை ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டு ஒண்ணு இல்லாம இப்ப 8 மணிக்கு ஆடியோ லான்ச்னா 8 மணிக்கு கண்டிப்பா ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப 9, 10, 11 போச்சுன்னா நீங்க வந்து கஷ்டம், பரபரப்பா பேசணும், முக்கியமான விஷயங்கள் வந்து எடுக்க முடியாது, ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியாது, பைட்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா பைட்ஸ்க்கு வந்து ஒரு 50 கேமரா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பிரஸ்ல இருந்து 50 கேமரா ஃபர்ஸ்ட் விசா எடுத்ததை பேசி அனுப்பிடுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோ நடிக்கிறத அனுப்பிடுவாங்க. அடுத்து மியூசிக் டேரக்டர். இந்த மாதிரி பைட்ஸ் ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். பிரசாத் மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு ஆடியோ லான்ச் வைப்பாங்க. 8 மணிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டருக்குள்ளேயே லைட்டு போடுவாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைட்ஸ் எடுக்கிற ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அறிவறி பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நடிகர் சங்க கட்டத்தை வந்து பெரிய அமைப்பு நாங்கள் அமைச்சிருக்கோம். நடிகர் சங்கத்துல கேமரா வச்சு பண்ண தேவையில்லை, அதாவது தியேட்டர்ல படம் போட தேவையில்லை. அதனால நம்ம 3 hours 5 hours கூட எடுத்துக்கிட்டாலும் நல்லபடி ஆடியோ வச்சு நடக்கும். இதுக்காண்டி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கோம். வெகு சீக்கிரத்துல இந்த மாதிரி பண்ண போறோம். சின்ன படங்களுக்கும் அனுமதி இருக்கு, பெரிய படங்களுக்கும் அனுமதி இருக்கு. தாராளமா வந்து அதுல பண்ணுங்க. அது வந்து பெருமையான விஷயம் சொன்னது நம்மளுக்கும் உண்மையிலே பெருமையான விஷயம் தான், இதுல சந்தேகமே கிடையாது. அதே விஷயம் வந்து அடுத்து சொல்றாரு, E.T. ஐயங்காரன் படம் எடுத்த ரவி அரசு இருக்கு இல்லையா, அவருடைய டைரக்ஷன்ல சூப்பர் குட் மூவிஸோடைய 99வது படம், விஷாலோடைய 35th மூவி. அதை வந்து ரவி அரசு டைரக்ட் பண்றாரு, சூப்பர் குட் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்குது. அதை நான் பெருமையா நினைக்கிறேன். சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஃபேக்டரி மாதிரி. அதுல வந்து நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப பெருமையான ஒரு கூடுதலான ஒரு மெசேஜையும் சொன்னாரு. அதுவுமே பாத்தீங்கன்னா பயங்கர ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் 29 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அன்னைக்கு பெர்த்டே அன்னைக்கு தான் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறாங்க. கொஞ்சம் லைட்டா தள்ளி போற மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் நடக்கும். அதாவது என்னன்னா 12 வருஷம் நம்ம காத்திருந்தோம், இன்னும் 2 மாசம் நீங்க பொறுத்துக்கிறீங்க. சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எல்லா வீட்டுக்கும் பட்டு சேலையெல்லாம் வந்து சேரும். அவருக்கு பிடிச்சவங்களுக்கு பூரா பட்டு சேலை கொடுக்க போறாரு. அந்த நியூஸையும் சொன்னாரு. அதுவுமே ஒரு சந்தோஷமான நியூஸ். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு மேட்டர் வச்சாரு. அந்த மேட்டரை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவர் சொல்றது கரெக்ட். ஏன்னா ஒரு நடிகரா, ஒரு நடிகர் சங்க பிரதிநிதியா, ஒரு தயாரிப்பாளர் சங்க பிரதிநிதியா வந்து அவர் சொல்றது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியேட்டர்ல வந்து டிக்கெட் வாங்கி யூடியூபரோ ரிவ்யூவர் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு, தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி நீங்க படத்தை பார்த்து நீங்க கொடுங்க. ஆடியன்ஸுக்கு முன்னாடி, அதாவது பப்ளிக் பைட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரிவ்யூ கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனூன்னஸா இருக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸோட கொடுப்பீங்க. அப்போ வந்து யூடியூபரும் சரி, யூடியூப் ஓனரும் சரி, சிஓ சரி, எல்லாரும் சேனல்காரங்களும் யூடியூபர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜெனூன்னஸ் இருக்கும், ஒரு எத்திக் இருக்கும். நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் கொடுங்க. ஏன்னா பப்ளிக் வந்து சரியாவே பேச தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.